மில்கி மிஸ் ஃப்ரெஷ் பட்டர் வழங்கும் அடுப்பங்கரை அசோசியேட் ஸ்பான்சர் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. நம்மளோட அடுப்பங்கரை நிகழ்ச்சியில் தினம் புது புது ரெசிபிஸாக பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வீட்டில் சமைச்சு ருசிச்சுட்டும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கும் எம்மியான நிறைய ரெசிபிஸ் நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான ரெசிபிஸ் எல்லாம் காத்துட்ருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம அடுப்பங்கரை நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டும் என்னோட ஃபேவரட் செக்மெண்ட்டுமான கிச்சன் குயின் தான் பார்க்க போறோம். கிச்சன் குயின்ல இன்னைக்கு வந்திருக்கிற குயின் யாரு, அவங்க என்ன செய்ய போறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள வெல்கம் பண்ணணும்ல. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் வாசுகி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? டூயிங் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பயங்கர புன்னகையோட இருக்கீங்களே, என்ன ரகசியம், என்ன காரணம்? ஒரு ரகசியமும் இல்லைங்க. சோ மிஸ்ஸஸ் வாசுகி அவர்களே, எங்களுக்காக என்ன குக் பண்ண போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு ஒரு கான்டினென்டல் டிஷ் பண்ண போறேன். அது பேரு கார்ன் பாஸ்தா ஆக்ரேட்டன். ஆக்ரேட்டன், கார்ன் பாஸ்தா ஆக்ரேட்டன். நல்லா இருக்கே. யார்ட்ட கத்துக்கிட்டீங்க? இது யூடியூப்ல இருந்து கார்ன் ஆக்ரேட்டன் பண்ணுறதுக்கு கற்றுண்டேன். ஸோ அதுக்கப்புறம் என் பசங்களுக்கு எல்லாருக்கும் கான்டினென்டல் ஃபுட்ஸ் பிடிக்கும். ஸோ பாஸ்தா போட்டு ட்ரை பண்ணேன். பாஸ்தா ஆக்ரேட்டனா இட் கேம் அவுட் வெரி வெல். அதுக்கப்புறம் கார்ன் ஆக்ரேட்டன் பாஸ்தா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கார்ன் பாஸ்தா ஆக்ரேட்டன் ட்ரை பண்ணேன். நல்லா வந்தது. அண்ட் பசங்களுக்கும் அது எல்லாமே பிடிச்சிருந்து கான்டினென்டல் ஃபுட்ஸ். ஓகே, அதனால வந்து அதுல எக்ஸ்பர்ட் ஆனதால எங்களுக்கு சொல்லி தர போறீங்க இன்னைக்கு. ஆமா, சூப்பருங்க. பட் இந்த நிகழ்ச்சியில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்ன முக்கிய காரணம்? நிறைய பார்த்துருக்கேன் அடுப்பங்கரை நிகழ்ச்சி அண்ட் உங்க ஷோஸும் பார்த்துருக்கேன். தேங்க்யூ. சரி, அதுதான் ஒரு தடவை பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அண்ட் எங்களுக்காக கார்ன் பாஸ்தா ஆக்ரேட்டன் செய்ய போறேன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் பார்த்துருவோம். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிச்சன் குயின் நமக்காக கார்ன் பாஸ்தா ஆக்ரேட்டன் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். கார்ன் பாஸ்தா ஆக்ரேட்டன் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த பாஸ்தா 1 கப், வேக வைத்த கார்ன் 1 கப், சோளமாவு 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, ஆரிகானோ 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், வெண்ணெய் 2 ஸ்பூன், சீஸ் துருவல் 1 கப், பால் 2 கப், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். கார்ன் பாஸ்தா ஆக்ரேட்டன் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. அது எப்படி செய்ய போறாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ வாசுகி மேம், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷூர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்கணும். ஓகே. அந்த பேஸுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்ன் ஃப்ளவர் அண்ட் பால் தான். ஓகே. இப்போ ஆன் பண்றதுக்கு முன்னாடியே அடுப்பே ஆன் பண்ண வேணாம், ஃபர்ஸ்டே கார்ன் ஃப்ளவரை போட்டுருங்க. ஓகே. ஓ, மிக்சிங் பவுல்ல நான் இதிலே பண்ணிடலாம். எல்லாமே இதிலேயே பண்ணிக்கலாம். அடடா, பாத்திர செலவும் கம்மி போலயே. ஆமா. ஓகே. பெப்பர் பவுடர் கொஞ்சமா போட்டுக்கோங்க, போறோம். நெக்ஸ்ட் பட்டர் எல்லாம் போட்டுட்டே மிக்ஸ் பண்ணா உங்களுக்கு ஆக்சுவலா ஈஸியா இருக்கும். ஓகே. இப்போ பாலை போடுங்க. அடுப்பே ஆன் பண்ணல, அதுக்கு முன்னாடியே பாலை போட்டுருங்க. ஏன்னா இந்த பாலும் கொஞ்சம் கோல்டா இருக்கணும். ஓகே. ஹாட்டா இருந்தா கட்டி கட்டியா ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ மிக்ஸ் தான் பண்ண போறோம். இப்போ கார்ன்ஃப்ளவரை பால்ல மிக்ஸ் பண்றோம். கொஞ்சம் லம்ப்ஸ் இல்லாம பேப்பர் போட்டுக்கோ, வேற ஒண்ணுமே போடல. ஸோ மிக்ஸ் பண்றது லம்ப்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணணும். ஓகே. இப்போ ஏன்னா அடுப்பு ஃபர்ஸ்டே ஆன் பண்ணானா கட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கட்டி இல்லையான்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணணும். சூப்பர். பயங்கரமா குக் பண்ணுவீங்க போல இருக்கே. நீங்க பேசுறத பார்த்தாலே வந்து பயங்கரமான ஒரு குக்கா இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. சோ குக்கிங் ஆர்வம் எந்த வயசுல இருந்து வந்துச்சு? ஆக்சுவலி ஆஃப்டர் மேரேஜ் தாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? பிஃபோர் மேரேஜ் எல்லாம் கரெக்டா இருந்தது. நமக்கு எல்லாம் கரெக்டா இருந்தா என்ன சொல்ல வரீங்க? வீட்லயே படிக்கிறது, ஆமா வீட்ல மதர் இருக்காங்க, அவங்களே பண்ணிட்டாங்க, நெசசிட்டியே இல்ல. ஆஃப்டர் மேரேஜ் தான் கொஞ்சம் நிறைய, அதுவும் ஆஃப்டர் கிட்ஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு யோசிக்கிறச்சே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணாதான் பசங்க சாப்பிடுறாங்க. ஸோ நிறைய 4 வேலை ஆயிடுச்சு. ஆமா, அதனால நிறைய ட்ரை பண்றது, ஒவ்வொன்றா ட்ரை பண்றேன். ஈவனா ஆயிடுச்சு, ஒன்றும் லம்ஸ் இல்லை, கரைஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். ஓகே. சோ இந்த மாதிரி வெரைட்டியா குக் பண்ணணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் எப்ப வந்தது? பசங்கனால தான் மெயின்லி. ஆமா, ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு யோசிக்கிறச்சு தான் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண ஒவ்வொரு நாளும். பசங்கன்னு ரிப்பீட்டிவா பேசுறதால அவங்கள பத்தி கேக்குறேன். பசங்க பத்தி சொல்லுங்க, அவங்க பேர் சொல்லுங்க, என்ன பண்றாங்க? என் சன் அர்ஜுன் ஃபர்ஸ்ட் இயர்
இன்ஜினியரிங் பண்றா. ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங். ஆமா, அவ்வளோ பெரிய பையன் வச்சிருக்கீங்களா? ஆமா. and daughter 7th standard. ஓகே, அப்ப அவங்க எல்லாரையும் விடுங்க. எப்படி இளமையா தெரியறதா பத்தி சொல்லுங்க. அந்த டிப்ஸ கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பின்காலத்துல பயன்படும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பி ஹாப்பி, அவ்வளவுதான். அடடா, அப்ப வந்து நான் சார் கிட்ட தான் அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இவங்களை ஹாப்பியா வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அதை பத்தி தொடர்ந்து பேசலாம். ஓகே, சோ உங்க ஹாபிஸ் என்ன? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? I'm a pharmacy graduate. and யாருக்கு உடம்பு சரியில்லை உங்ககிட்ட வந்துருவாங்கல்ல? of course. ஆமா, ஆக்சுவலி அப்படிதான். மேடம் லைட்டா வயிறு வலிக்குது, ஏதாவது மாத்திரை சொல்லுங்க. லைட்டா தலை வலிக்குது, நிறைய அந்த மாதிரி தான் ஃபேமிலியில வந்து டவுட் நிறைய இப்படிதான் வரும் எனக்கு. இப்போ பாத்தீங்கன்னா திரண்டு வந்துட்டு இருக்கு. சூப்பர். ஸோ இப்போ வந்து சர்க்கரை ஆட் பண்ணோம். ஓகே, அண்ட் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் சுகர் போடலாம், ஆனால் சால்ட் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும். ஏன்னா பால் ப்ராடக்ட்ன்றனால திரிஞ்சு போயிடும். ஸோ லாஸ்ட்டாக இந்த என்டையர் ப்ராசஸ்மே வந்து கலர் அதில் தான் இருக்குது. டைம் இல்லை, டோட்டலாகவே 5 minutes தான். இப்போ நான் வந்து சில்லி சும்மா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகா ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரிகானோ போட்டுடலாம். ஓகே, எல்லாமே கம்மியாகுது, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஆமாம், சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா போடலாம், இல்லாட்டி போடாம விடலாம். அதெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். இப்போ நீங்கள் சால்ட் போடணும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ஓகே, திக்னஸ்ஸு. இப்போ நீங்கள் கார்ன் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் as well as அண்ட் பாஸ்தா வந்து பாயில்டு பாஸ்தா. ஓகே, ஸோ பர்டிகுலர்லி பெண்ணே தான் கிடையாது, எது வேணாலும் மேக்ரோனி கூட போடலாம். பெண்ணை மேக்ரோனி எது வேணால் போடலாம். அண்ட் ஆஸ் ஐ செட் நீங்கள் பாஸ்தா மாத்திரம் போட்டு பண்ணலாம், இல்லை கார்ன் மாத்திரம் போட்டு பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் அது. ஓகே, நம்ம ஷோ பார்ப்பேன் நான். அண்ட் அது யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன் உங்கள் ஷோ. அண்ட் நீங்கள் ரொம்ப நல்லா ஹோஸ்ட் பண்ணுறீங்க. கேட்டுக்கோங்க பொதுமக்களே. ஓகே ஓகே, ஸோ ஓகே, இப்போ ஏதோ ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு. ஸோ வாசுகி மேம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் இப்போ சீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க அதுலேயே. ஓகே, இப்போ மீதி இருக்கிற சீஸை மேலோட போட்டுருங்க, டாப்பிங் மாதிரி போடுங்க. ஓகே, இப்போ நம்ம இதை அவனில் வச்சு ஒரு தின் crust ஆஃப் ஒரு லைட் ப்ரௌன் தின் crust ஆஃப் சீஸ் பண்ண போகிறோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், சீஸ் கிறிஸ்பாக. அவன் வந்து ப்ரீ ஹீட்லாம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் 30 seconds வச்சாலே போதும். 30 செகண்ட்ஸே போதும். கார்ன் பாஸ்தா அக்ரிட்டின் செய்முறை. ஒரு கடாயில் சோளமாவு, மிளகுத்தூள், வெண்ணெய், பால், சர்க்கரை, பச்சை மிளகாய், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, சோளம் மற்றும் வேக வைத்த பாஸ்தா சேர்த்து நன்கு கலந்து சீஸ் சேர்த்து 1 நிமிடம் வேக வைத்து எடுத்தால் சூடான சுவையான கார்ன் பாஸ்தா அக்ரிட்டின் தயார். ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன 30 செகண்ட்ஸ்க்கு மேலேயே கூட நம்ம வச்சுட்டோம். ஸோ ரெடியாக இருக்குமா? ஆமாம், பாலும் கார்னும் இருக்கிறது அடியில் பேஸாக இருக்கு. வித் கார்ன் அண்ட் பாஸ்தா போட்டிருக்கோம், பெனே பாஸ்தா. இப்போ மேலே வந்து சீசனிங் சில்லிஸ் வேணுன்றவங்க சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். ஓகே, அவ்வளோதான். இது பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சிம்பிளான டிஷ் அண்ட் எல்லா கிட்ஸ் வந்து தே வில் டெஃபினெட்லி லைக் இட். எஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப அழகாக சமைச்சு காட்டியிருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ இதோட அரோமாவே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பார்க்கும்போதே இது வந்து டெம்டிங்காக இருக்கிறதால டெஃபினட்டாக வீட்டில் இருக்க கிட்ஸ் எல்லாமே வந்து நோ சொல்லவே போகிறதில்ல இந்த டிஷ்ஷுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாசுகி மேம் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கும் எங்களுக்காக இவ்வளோ அழகாக வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுப்பங்கரை நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஜெயா டிவிக்கு என்னோட நன்றிகள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு மில்கி மிஸ்
ஃப்ரெஷ் பட்டர் வழங்கும் அடுப்பங்கரை அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. அடுப்பங்கரையில அடுத்து பார்க்க போற செக்மெண்ட் டீன் கிச்சன். இந்த காலத்துல எல்லாருமே ரொம்ப இண்டிபெண்டா இருக்க பழகிட்டாங்க. ஸோ டீனேஜர்ஸ் கூட இண்டிபெண்டா இருக்கலாம், அவங்களே சமைக்கலாம்னு சொல்லி மோட்டிவேட் பண்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏத்த மாதிரி சிம்பிளான ரெசிபி சொல்லி கொடுக்க நம்ம ஷெஃப் தாமு காத்துட்டு இருக்காரு. இது டீன் கிச்சன். வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயடி வழங்கும் அடுப்புங்கரை டீன் கிச்சன். நிறைய சமையல், நிறைய குழந்தைங்க, நிறைய பேர் கற்றுக்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கி ஒரு குட்டி குழந்தை வந்திருக்கு, அஸ்வினி. ஸோ இவங்க என்ன சமைக்க போகிறாங்க நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அஸ்வினி. வாங்க அஸ்வினி, உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் 12th ஸ்டாண்டர்ட் என்ன படிக்கிறேன். குரூப் எடுத்துருக்கீங்க? நான் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்திருக்கேன். ஹிஸ்ட்ரி. ஏன் ஹிஸ்ட்ரி குரூப்? நீங்களும் ஹிஸ்ட்ரி குரூப்? டீச்சிங் போகலாம் பார்க்குறீங்களா? வெரி குட், வெரி குட். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப்? டீச்சிங் விட அதர் தன் தட் எனிதிங் ஏதாவது செகண்ட் ஆப்ஷன் இருக்கா? இல்லை, அது மட்டும்தான். ஒன்லி ஒன் தான். சூப்பர். ஸோ ஒரே கான்ஃபிடென்ட்டு நான் டீச்சர் வரணும், அவ்வளோதான். கரெக்டா? ஸோ இன்றைக்கி நம்ம அஸ்வினிக்கு சொல்லித்தர போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு கேரட் மசாலா. ஸோ அந்த உருளைக்கிழங்கு கேரட் மசாலா செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஸோ உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, கேரட் 100 கிராம், வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, பச்சை மிளகாய் 2 நம்பர், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன். உருளைக்கிழங்கு கேரட் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம். இப்போ அதை எப்படி செய்து பார்க்கலாம். வெங்காயத்தை அரைச்சிக்கிறோம், தக்காளி பழத்தை அரைச்சிக்கிறோம், இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம். அரைச்ச வெங்காயத்தை முதல்ல வதக்குறோம், இஞ்சி பூண்டு வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்கிட்ட அரைச்ச தக்காளி பழத்தை வதக்கிறோம். வேக வச்ச கேரட்டு அதே மாதிரி உருளைக்கிழங்கை போட்டு வதக்கிடுறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு மிளகுத்தூள் போட்டு இறக்கணும். ஒரு திக்காக தொக்கு மாதிரி வரும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது நல்லா சப்பாத்தியோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசையோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த உருளைக்கிழங்கு கேரட் மசாலாவை இப்போது அஸ்வினி செய்ய போகிறாங்க, நம்ம பார்க்க போகிறோம். அஸ்வினி என்ன ஊற்றுங்க? ஊற்றுங்க, ஊற்றுங்க, கொஞ்சம் ஊற்றுங்க. போதும். ஓகே, இப்போது சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு தான் இருக்குது, அதான் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க, போதும். கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வெங்காயம் போடுங்க, அரைச்சி வைக்க வெங்காயம் நட்டு போடுங்க. நல்லா வதக்குங்க. யா, நல்லா வதக்குங்க. ஓகே, குட், வெரி குட். இப்போ என்ன பண்ணுறீங்க? இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. யா, வெரி குட். போதும், வதக்குங்க. இப்போது நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குங்க. கோவமாக வதக்குங்க. எஸ், நல்லா அது இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். கரெக்ட். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பர். என்ன பண்ணுங்க? சைடில் ஓகே போடுங்க. சைடில் எஸ். தக்காளி பழம் எடுத்து போடுங்க. தக்காளி பழம் அரைச்சது எஸ் போடுங்க. ஊற்றுங்க, அப்படி ஊற்றுங்க. வெரி குட். மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது சூப்பர். வாவ், நல்லா வதக்குங்க. என்ன பண்ணுறீங்க? அந்த உருளைக்கிழங்கும் கேரட்டையும் போடுங்க. அப்படியே போடுங்க. வாவ், உருளைக்கிழங்கு போடுங்க. வேக வச்சு உருளைக்கிழங்கு அப்படியே போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கோவமாக மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் தண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம்
போதும் 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 போதும். இதில் உப்பு போடுங்க, நல்லா போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஓ போதும். மிளகாத்தூள் எடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, போதும். ஓகே, தனியாத்தூள் எடுங்க, போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, நல்லா போடுங்க, நல்லா போடுங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்து போடுங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்து போடுங்க, போதும். ஓகே, மஞ்சத்தூள் எடுங்க, கொஞ்சமா. ஓகே, போதும் போதும் போதும். கை கழுவிட்டு வாங்க, கை கழுவிட்டு வாங்க. ஓகே, என்ன பண்ணுறீங்க? மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க, போடுங்க. அதில் கொஞ்சம் நிறைய போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, போதும். கொத்தமல்லி போடுங்க, போதும். ஓகே, பச்சை மிளகாய் ஒன்று எடுத்துக்கோங்க, உடச்சி போடுங்க, அதை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த டிஷ்ஷோட பேர் சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு கேரட்டு மசாலா. மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா. வெரி குட் கேர்ள், வெரி குட் கேர்ள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வாவ், செம. ஓகே, ஒரு ரீகேப் பார்த்துலாம். வெங்காயத்தை அரைச்சோம், இஞ்சி பூண்டு அரைச்சோம், இங்கே போட்டுங்க. தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அரைச்ச வெங்காயத்தை வதக்கணும். இஞ்சி பூண்டு வதக்கிட்டோம், தக்காளி பழத்தை நல்லா வதக்கிட்டோம். வேக வச்சு உருளைக்கிழங்கு கேரட் போட்டு வதக்கிட்டோம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை குக்காரில் ஃப்ரை பண்ணோம். உப்பு போட்டோம், கடைசியாக மிளகுத்தூள் போட்டோம். ஒரு கன்சிஸ்டன்சி மசாலா கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இறக்கிட்டோம். ஒரு கலக்கலான மிளகுத்தூள் போட்டு இறக்கணும். கலக்கலான உருளைக்கிழங்கு கேரட் மசாலா அப்படியே சாப்பிட்றதுக்கு கலகலாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி பூரியோட தோசையோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாவ், இதை அஸ்வினி ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. ஓகே அஸ்வினி, சூப்பர் அஸ்வினி. கொஞ்சம் கொத்தமல்லி எடுங்க. ஓகே, போடுங்க. வாவ், ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாபுலஸ். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? தூக்க முடியுமா உங்களால்? ஆ, அஸ்வினி கேரட் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கலக்கலான ஒரு மசாலா செஞ்சாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட் செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அஸ்வினி கிட்ட. ஒரே ஒரு டெசிஷன் தான், ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர். இதுக்கு அடுத்தது நான் பிஎட் படிப்பேன், டீச்சர் ஆகணும். வேறு எந்த ஆம்பிஷன் லைஃப் இல்லை. ஸோ வி விஷ் ஹர் ஆல் த பெஸ்ட் டு பிகம் அ டீச்சர். குட். அஸ்வினி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. உங்ககிட்ட கத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை வீட்டில் போய் செஞ்சு பார்க்குறீங்களா? செஞ்சு கண்டிப்பாக செஞ்சு செஞ்சு பார்ப்பீங்களா? பார்ப்பேன். வெரி குட். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. அஸ்வினி, இது டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சுடுது பத்திரம். வெரி குட். சைடில் வச்சுக்கோ. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? வேற லெவல். சரி, வீட்டில் வேறு லெவல். அப்படியேங்க அப்பா, வேறு லெவலில் இருக்குது. ஸோ உங்களுக்காக அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வழங்கும் 2000 ரூபாய் ஒருத்துக்கான கிஃப்ட் வாங்க. நிறைய ஸ்வீட் சாப்பிட்டு வெயிட் போடுங்க. ஓகே, தேங்க்யூ சார். அழகாக குழந்தைங்க சமைக்கிறாங்க, வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்கள இந்த டீன் கிச்சனில் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் குழந்தைங்க அனுப்புங்க. கண்டிப்பாக நாங்கள் கிச்சனில் அழகாக சொல்லித்தரோம். அதே மாதிரி அவங்க டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ண போகிறோம். இதே மாதிரி வேறு டீனர் பார்ப்போம். ஸ்டேடியம். வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மில்கி மிஸ்ட் ஃப்ரெஷ் பட்டர் வழங்கும் அடுப்பங்கரை அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. அடுப்பங்கரையில அடுத்து பார்க்க போற செக்மெண்ட் பிரசாதம். லலிதாமா விதவிதமான பிரசாதமா சொல்லி கொடுக்குறாங்க சாமி முன்னாடி சாமிக்கு படைச்சி நைவேத்தியம் பண்றதுக்காக. ஸோ இன்னைக்கு என்ன பிரசாதம் சொல்லி கொடுக்க போறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு லலிதாவின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் நம்மளோட அடுப்பங்கரையில் செய்ய போகிற பிரசாதம் தேங்காய் பால் காய்கறி பொங்கல். பேர் தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எப்பவும் போல் நம்மளோட வெண்பொங்கல் தான். இது மார்கழி ஸ்பெஷல். முதல்ல இதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா மார்கழி சிறப்பு, ஏன் இந்த வெண்பொங்கல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசலாம். தேங்காய் பால் காய்கறி பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்:
பச்சரிசி 1 கப், பைத்தம்பருப்பு 1/2 கப், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி துருவியது தேவையான அளவு, முந்திரி பருப்பு சிறிதளவு, தேங்காய் பால் 1 கப், நறுக்கிய காய்கறிகள் சிறிதளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு. தேங்காய் பால் காய்கறி பொங்கல் இதற்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டோம். இப்போ செய்கிற ப்ராசஸ் மார்கழி சிறப்பு அது மட்டும்தான். இந்த பிரசாதம் வந்து மார்கழி மாத சிறப்பு மட்டும்தானா, இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத செஞ்சுனே பேசலாம். பொதுவாக மார்கழி மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தனுர் மாத பூஜை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சிறப்பாக நடத்துவாங்க. அது எல்லாமே காலை வேளைகளில் தான். அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் 33 கோடி தேவர்களும் வந்து இறைமூர்த்தங்களை வந்து வழிபடுறதுக்கான ஒரு நேரம். இப்போது கொஞ்சம் பாத்திரம் காயட்டும். அந்த பிரம்ம முகூர்த்த வேலை அப்படிங்கும்போது அதுக்கு வந்து எப்போவுமே பலன் வந்து ஜாஸ்தி. நம்ம வீட்டு மக்களை கூட சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்களை வரைக்கும் எல்லாம் காலங்காத்தால எழுந்துரு, அப்போ தான் படித்தாதான் மண்ணில் ஏறும் அப்படிலாம் நிறையா சொல்லுவோம் இல்லையா. பிரம்ம முகூர்த்த வேலையில் எது பண்ணினாலுமே அது வந்து நல்லபடியாக நல்ல அதிர்வுகளை கொடுக்கும், அதே மாதிரி மனசுலையும் நல்லா பதிய வைக்கும் அப்படின்னு காலங்காலமாக நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது தான். சிவாலயங்களில் எப்படி வந்து தனுர்மாச பூஜை சிறப்போ அதே மாதிரி வைணவ தலங்களில் பார்த்துட்டோம் அப்படின்னா திருப்பாவை நோன்பு, திருப்பாவை உற்சவம் அப்படி நடக்கும். இப்போ பாத்திரம் காஞ்செடுத்து நம்ம காய்கறி பொங்கல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். அதில் இப்போ காய்கறியை போட்டுருவோம். வைணவ தலங்களில் வந்து திருப்பாவை உற்சவம் அப்படின்னு சொன்னோம். இங்கே வந்து சிவாலயங்களில் பார்த்தோம் அப்படின்னா திருவம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோவில் அப்படின்னு சொல்லும்போது கோவிலோட அந்த 4 மாட வீதிகள், அதுக்கப்புறமா அதை சுற்றி இருக்கிற அக்ரஹாரங்கள், சன்னதி தெரு, இந்த இடத்துலாம் வந்து எங்கள் காலத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பஜனை சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கும். அந்த சம்பிரதாயப்படி வந்து சம்பிரதாய பஜனைகள் அப்படின்னு இருக்குது. தெய்வத்து மேலே அந்தந்த தெய்வத்துக்கு மேலே இருக்கிற அந்த பாடல்கள்லாம் பாடி அதற்கப்புறமா அந்த 4 மாட வீதிகளையும் சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா நேராக கோவிலுக்கு வந்துடுவாங்க. அந்த கோவில்களில் வந்து சிறப்பாக கொடுக்கறது என்ன அப்படின்னா வெண்பொங்கல் அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்குது. ஆனால் இப்போத்துக்கு அந்த தலைமுறை வந்து என்னமோ ஏனோ தெரியல, வெண்பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரசாதமாக கொடுக்கும்போது அந்த காலை வேளையில் வந்து ரொம்ப தேவாமிரதமாக அந்த வேலைக்கு, அதுவும் சுட சுட, அதாவது மார்கழி திங்கள் மடி நிறைய பொங்கல், அதுவும் சுட சுட பொங்கல் அப்படிங்கும்போது அந்த பொங்கலை வாங்கி சாப்பிட்றதுக்காகவே பல பேர் வந்து கோவிலுக்கு போவாங்க. அதே மாதிரி மார்கழி மாதம்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு வந்து நினைவில் வருது வந்து நம்மளோட இல்லத்தரசிகள். இன்றைய இல்லத்தரசிகளை பற்றி சொல்ல வரல, எங்கள் காலத்தில் வந்து அது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும். இப்போ தேங்காய் பால் காய்கறி பொங்கல் சொன்னோம், காய்கறி வேக போட்டிருக்கோம், அதோடு இந்த தேங்காய் பாலையும் சேர்த்து விடுறோம். எங்களோட காலங்கள் கண்டிப்பான ஒரு பொற்காலங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு தேவையான உப்பு. ஏன் நான் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கோலம் போடுறது அப்படிங்கிறது வண்ண வண்ண கோலங்கள், அந்த கோவில் அந்த கோலங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக போட்டு அதுக்கு நடுவில் வந்து இந்த பரங்கி பூ பூஷணி பூ வைக்கிறதுங்கிறது ஒரு வழக்கம். அது பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் ஒரு அழகான ஒரு வாழ்வியல் முறை. ஏதோ பரங்கி பூவும் பூஷணி பூவும் அலங்காரத்துக்காக வைக்கிறது இல்லை. எங்கள் வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பரங்கி பூவும் பூஷணி பூவும் வைப்பாங்க. ஓ, இவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்குது போல இருக்குது, பூ வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு அழகான ஒரு வாழ்வியல் தத்துவம் இல்லையா. அதெல்லாம் முறைகளை பார்க்கும்போதே நம்மளோட முன்னோர்கள்லாம் அப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எல்லாத்துலேயும் அந்த ஒரு இங்கீதம், ஒரு எப்படி தான் வாழணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து மார்கழி மாதத்தோட அற்புதமான சிறப்பு. அதுக்கப்புறம் தை மாதம் போகிறதும் கல்யாணம் வந்து ஜாம் ஜாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அதற்கப்புறமா வந்து இந்த மார்கழி மாதம் முழுக்கவே பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக முடிச்சு, அதுக்குள்ளேயே இந்த மார்கழி மாதத்துக்குள்ளேயே நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதசி வந்துடும், திருவாதிரை அந்த திருக்களி படைப்போம் இல்லையா, அந்த வைபவமும் அதோட வந்துடும். இப்போ தேங்காய் பால் சேர்ந்துடுத்து இதில் வந்து பொங்கலுக்கு உண்டான அந்த அரிசியும் இந்த பைத்தம்பருப்பையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தனியாக வேக போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதோடு சேர்த்துடுறோம். வர ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா இதே மார்கழி மாதத்தில் நகரத்தார் நோன்பு
அதாவது நகரத்தாரோட இந்த பிள்ளையார் நோன்பு அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ரொம்ப விமரிசையாக அதை ஒரு பெரிய அளவில் வந்து கொண்டாடுவாங்க. இந்த பெரிய அளவில் கொண்டாடுறது அப்படிங்கிறது வந்து 21 நாள் நோன்பு எடுத்து அந்த வீட்டோட ஆண்மகன் தலைய ஆண்மகன்லேருந்து அந்த வீட்டில் இருக்கிற கடைசி அந்த குட்டி வாண்டு ஆண் வரைக்கும் ஆண் வாரிசு வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம் முதல்ல. அது வரைக்கும் பார்த்தோன்னா இந்த நோன்பில் வந்து பங்கெடுத்து அவங்க தான் அந்த பிள்ளையார் பிடிச்சி ஒரு அழகாக அரிசி மாவில் பிடிப்பாங்க. அரிசி மாவு குழக்கட்டையாக பிடிச்சி அதில் தீபம் ஏற்றி அந்த மாதிரி வழிபடுறதுங்கிறது ஒரு வழிபாட்டு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த மார்கழி மாதத்தோட வைபவங்கள் பார்க்கும்போது இந்த நகரத்தார் நோன்பு முடிஞ்ச பின்னாடியே சம்பக சஷ்டி அப்படின்னு இன்னொரு வைபவம் இருக்குது. இது வந்து கோவிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயமா பண்ணுவாங்க. இதுக்கான அந்த அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது கந்த சஷ்டிலேருந்தே பார்த்துட்டோம் அப்படின்னா அது தொடர்ந்து வந்துடும். அதாவது முருகன் கோவிலாக இருக்கட்டும், அதாவது முருகன் தனித்திருக்கிற முருகன் கோவிலாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சிவன் கோவில்களில் வந்து இது வந்து பைரவருக்கான ஒரு வழிபாடு இந்த சம்பக சஷ்டி அப்படிங்கிறது. இப்போ நம்ம பொங்கல் வந்து முக்கால்வாசி தயாராகிட்டு அதுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்காக நம்ம பேன் போட்டிருக்கோம். இந்த பைரவர் வந்து இவர் யோக பைரவர். ஏன் அப்படின்னா எப்படி வந்து நான் வந்து முருகன் கோவில் அதே மாதிரி கந்த சஷ்டிலேருந்து தான் இந்த சம்பக சஷ்டி வந்து பின்னோடையே வருது அப்படின்னு சொன்னேன். அதில் வந்து எப்படி முருகப்பெருமான் வந்து சிவன்கிட்டேருந்து அவரோட அக்னிலேருந்து எப்படி வந்தாரோ அதே மாதிரி சிவனோட விஸ்வரூபத்துலேருந்து தான் பைரவர் வந்து வந்ததாக ஐதீகம். அதுவும் 64 ஸ்வரூபமாக வந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னது அப்படின்னு பார்த்தோன்னா சிவபக்தர்களான 2 அரக்கர்கள், அந்த அரக்கர்களை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு பொறுப்பு கொடுத்தது. அதை அழித்து அந்த தோஷம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து கையில் சிவலிங்கத்தோடு வந்து தவம் இருந்து அந்த வழிபாட்டை முடித்து அவரோட தோஷத்தை போக்கின்றதாக ஒரு ஐதீகம். அதற்கான வழிபாடு தான் அந்த சம்பக சஷ்டின்னு. அந்த சம்பக சஷ்டியோட அந்த பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதற்கும் வந்து உண்டான பிரசாதம் வந்து இந்த மாதிரி மிளகு சேர்த்த பொங்கல் தான். எல்லாத்துக்காக சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி ஒரு காய்கறி பொங்கல் அப்படின்னு எடுத்திருக்கோம். சீரகம், இதில் வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டால் இந்த தேங்காய் பால் போட்டிருக்கோம்ல, அதனால் அதோட அந்த ஒரு திதிப்புக்கு இந்த காரம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா பூஜை புனஸ்காரம் அப்படின்னு எடுக்கும்போது எல்லாத்துக்குமே வந்து மெயின் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று வைப்போம் இல்லையா, அதாவது அன்னம் அப்படிங்கிறது ஒன்று வைப்போம். ஆனால் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் வந்து அதுவும் மார்கழி மாதம் 1 நாள் 2 நாளில் மாதம் முச்சூடும் பார்த்தோன்னா 30 நாட்களுமே இந்த பொங்கல் பிரசாதம் அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிடும். அதனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏதாவது பொங்கல் பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மக்கள் அவ்வளோதான் உச்சி குளிர்ந்து போயிடுவாங்க. சுவாமி உச்சி குளிர்றாரோ இல்லையோ நம்ம வீட்டு மக்களுக்காகவே பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ அதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருவோம். கடைசியாக கருவேப்பிலை அதையும் போட்டுருவோம். இதை அதில் சேர்த்துருவோம். காய்கறி பொங்கல், அதுவும் தேங்காய் பால் சேர்த்து காய்கறி பொங்கல் வந்து பிரசாதமாக செஞ்சுருக்கோம். இப்போ அதை கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு வச்சிடலாம். மார்கழி சிறப்பு தேங்காய் பால் காய்கறி பொங்கல் செஞ்சுருக்கோம். இப்போ அதை நைவேத்தியம் பண்ணிடலாம். எப்போதும் போல் அன்னம் சுத்தி, மேலும் பவித்திரமாக்கிறதுக்கு துளசி தளம், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சற்று நீராடினால்னு ரொம்ப அழகாக ஆண்டாளோட திருப்பாவை. இந்த திருப்பாவையை ஒரு நாளும் மோதி எங்களுக்கு ஒரு நல்ல கதியை கொடு, நற்பிறப்பை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதே மாதிரி சிவாலயங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த தனுர்மாத சிறப்பு, அந்த தனுர்மாத பூஜை அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான வைபம் வந்து 1 நாள் 2 நாள் இல்லை 30 நாட்கள் நடக்க இருக்குது. அதனால் உங்கள் வீட்லேயும் இந்த வித்தியாசமான அந்த தேங்காய் பால் காய்கறி பொங்கலை வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ நைவேத்தியம் பண்ணிடலாம். சர்வம் சிவார்ப்பணம். மீண்டும்
அடுத்த வாரம் ஒரு அற்புதமான பிரசாதத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் லலிதா சுப்பிரமணியன். நன்றி, நமஸ்காரம். அடுப்பங்கரையில இப்ப பார்க்க போற செக்மெண்ட் நியூட்ரிஷன் டைரி. நம்மளோட நியூட்ரிஷனிஸ்ட் ரம்யா எப்பவுமே நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் மூலமா எடுத்து காட்டி சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய டிப்ஸோட வந்திருக்காங்க. என்ன டாபிக் பேச போறாங்கன்னு வாங்க பார்ப்போம். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பங்கரை நியூட்ரிஷன் டைரியில் நம்ம பார்க்க போகிறது காட்டு யானம்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து விஷயங்கள் பற்றி தான். அதாவது மறந்து போன பாரம்பரிய அரிசி வகைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த காட்டு யானம் அரிசியும் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பாலிஷ் பண்ணாத அரிசி வகைகளை தினசரி நம்மளோட உணவில் சேர்த்துட்டு வரும்போது நிச்சயமாக அதனால நம்மளோட உடலுக்கு வந்து நன்மையை மட்டும்தான் அது விளைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பொதுவாக இப்போ நம்ம வந்து என்ன ஒரு வீக்னஸ் இருக்குது இல்லை ஜென்ரலாக ஒரு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னாலே நிறைய அந்த மல்டி வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ், அயன் மாத்திரை இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறோம். மோஸ்ட்டாக வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இயற்கையாகவே இந்த மாதிரி சிவப்பு நிறம் உள்ள நிறைய அந்த அரிசி வகைகள் இருக்குது இல்லையா, இதில் வந்து நேச்சுரலாகவே பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, ஜிங்க்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் வந்து அடங்கி இருக்குது. அண்ட் இது வந்து நம்மளோட குளுக்கோஸ் லெவல்ஸை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சால்யூபிள் அண்ட் இன்சால்யூபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எந்த ஒரு செரிமான பிரச்சனையும் வராமல் தடுக்கிறதுக்கு, குறிப்பாக அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம் அப்படின்னு எடுக்கும்போது அது ஹார்ட் ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ளஸ் நம்மளோட எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கும் இந்த மெக்னீஷியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மினரல். அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டியான அரிசியில் நிறையா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் ஃபாஸ்பரஸ், கால்சியம் அண்ட் ஜிங்க் எல்லாம் இருக்கிறதுனால போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான நியூட்ரியன் டென்ஸ் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும்போது ஒரு கைப்படி அளவு நம்ம சாப்பிட்டாலே வந்து வயிற்றுக்கு அவ்வளோ நிறைவை கொடுக்கும். எக்ஸ்ட்ரா சாப்பிடணும்னு நினச்சா கூட நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ ரொம்ப வெயிட் கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா தென் டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி இருக்குது உங்களுக்கு, இந்த கோதுமை, பார்லி, ஓட்ஸ் இதெல்லாம் டாலரேட் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரியான அரிசி வகைகளை வந்து எடுத்துக்கலாம். இது டெஃபினட்டாக ரொம்பவே சேஃபாக, இந்த எந்த ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனும் காஸ் பண்ணாது. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூட்ரியன் டென்ஸான ரைஸ் வெரைட்டிஸை நீங்கள் சோக் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருந்தால் கூட அதோட எஃபெக்டை வந்து நம்மளால் நல்லிஃபை பண்ண முடியும். ப்ளஸ் டைஜஷனையும் வந்து ஈஸியாக்க முடியும். ஜென்ரலாக அது ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா 3 கப்பு தண்ணி தேவைப்படும் அதை வேக வைக்கிறதுக்கு. அண்ட் 6லேருந்து 8 விசில் வரைக்கும் நீங்கள் விடணும். அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதை ரைஸாக எடுத்துக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னாக்க இந்த அரிசியும் உளுந்தும் தனித்தனியாக ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா அதில் கொஞ்சம் வெந்தயம், உப்பு, மிளகு, வாசனைக்கு வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் தோசை மாதிரி கூட எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முருங்கைக்கீரையில் சட்னி செஞ்சுக்கலாம், இல்லாட்டி நெல்லிக்காய் கருவேப்பிலையில் சட்னி செஞ்சுக்கலாம். இதெல்லாம் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இயற்கையாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் நிறைஞ்ச உணவுகள் நிறையா இருக்குது. அதை வந்து எப்படி சரியான காம்பினேஷனில் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட ஆரோக்கியத்துக்கு எந்த கேடுமே இருக்காது. அண்ட் லைஃப் லாங் வந்து நம்ம இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸோ மாத்திரையோ எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் காட்டியானம் பற்றின நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் உங்களோட உணவில் வந்து அட்லீஸ்ட் வாரத்தில் 1 நாள் 2 நாளாவது இந்த மாதிரியான அரிசி வகைகளை சேர்த்துக்கிறதுக்கு பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மில்கி மிஸ்ட் ஃப்ரெஷ் பட்டர் வழங்கும் அடுப்பங்கரை அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. நம்ம அடுப்பங்கரையோட ஸ்பெஷல் செக்மெண்ட் பார்க்க போறோங்க. எஸ், விஐபி கிச்சன் தான். ஸோ இன்னைக்கு ரேவதி மேம் நமக்காக என்ன ரெசிபியோட வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுப்பங்கரையின் விஐபி கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வெந்தயக்கீரையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு வத்தக்குழம்பு. இதை நீங்கள் வந்து காரக்குழம்பு, வத்தக்குழம்பு ரெண்டத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி. என்னென்னா வத்தக்குழம்புக்கு போடுற சாமான்களை வறுத்து அரைச்சிட்டு அதே காரக்குழம்பு மாதிரி தாளிக்க போகிறோம். இதுக்கு நம்ம இப்போ தேவையான பொருள்லாம் பார்த்துட்டா அதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். உருளை, வெந்தயக்கீரை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: வெந்தயக்கீரை 1 கட்டு, உருளைக்கிழங்கு 1, தக்காளி 3, வெங்காயம் 2, புளி பெரிய நெல்லிக்காய் அளவு, தேங்காய் 2 மேஜை கரண்டி, முந்திரி தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், பச்சரிசி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு,
எண்ணெய் தேவையான அளவு. அந்த தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இதுக்கு நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். முதல்ல இந்த வறுத்து பொடி பண்ணுற சாமான்களை வறுத்து பொடி பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய், ஜஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போதும். இந்த எண்ணெய் காயும் போதே நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். அந்த காஞ்ச மிளகாயும் அதில் முதல்ல போட்டுடலாம். மிளகா நல்லா வறுபடும் போது அந்த குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் முதல்ல லேசாக வறுத்துடலாம். இப்போ இதில் வந்து தனியா, மிளகு, துவரம்பருப்பு, பச்சரிசி, சீரகம், வெந்தயம், உளுந்து. இது பார்த்திங்கன்னா பச்சரிசி, துவரம்பருப்பு, உளுந்து எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகமும் வெந்தயமும் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியாவும் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன். ஏன்னா மிளகாய்க்கும் அந்த மிளகுக்கும் தேவையான அளவு காரத்தை மட்டுப்படுத்துறதுக்கு அந்த தனியா வேணும். இப்போ இதை நல்லா வறுக்கணும். நல்லா நிறம் மாறி வதங்கும் போது நம்ம முந்திரி, தேங்காய், வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துருவோம். இப்போ இது செவக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி சேர்த்துடலாம். அதில் தேங்காயும் முந்திரி ஒரு 7-8 முந்திரி, தேங்காய் வந்து 2 கீத்து அப்படியே தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். துருவின தேங்காயாக இருந்தால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும், போதும். இது எல்லாமே நல்லா வறுபட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட்டில் வெங்காயமும் சேர்த்து ஒரு வறுத்துருவேன். பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயத்தில் ஒரு 2-3 போட்டுக்கோங்க, அது போதும். இது எல்லாம் சேர்த்து ஒரு வறுத்தாச்சு. அரிசி நல்லா பொரிஞ்சிட்டு வருது. இது அவ்வளோதான். இப்போ இதை வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துடலாம். இதை ஆற வச்சு அரைக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம குழம்பை தாளித்து விட்டுறலாம். இப்போ இந்த வறுத்ததெல்லாம் ஆற வச்சு தண்ணி விட்டு அரைக்கலாம். பொடியாக அரைக்கிறதுல நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிடுங்க. நல்லா அதை அரைச்சி எடுத்தால் தான் இந்த குழம்பு நல்லா கூட்டி கொடுத்து நல்லா வரும். நல்லா கணிசம் உங்களுக்கு காணும். இப்போ ஒரு கடாயில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் அளவுக்காவது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த குழம்புலாம் நல்லாயிருக்கும். இதுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு இடையில நான் எடுத்திருக்கிறது ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பெரிய சைஸாக ஒரு உருளைக்கிழங்குக்கு 1 கட்டு வெந்தயக்கீரை. அதை கீரைகளை ஆஞ்சி வச்சுருக்கேன். வெந்தயக்கீரைன்னா இந்த பெரிய கீரையாக இருக்குது இல்லைங்களா, சின்ன கட்டு இல்லாமல் இந்த பெரிய வளர்ந்த கீரை, அந்த கீரை எடுத்துகிட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா நல்லா 1 கட்டு எடுத்து இந்த மாதிரி ஆஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு வந்து 2 வெங்காயம், ஒரு 10-15 பல்லு சின்ன பல்ல பூண்டு அதை எடுத்திருக்கேன். ஒரு 3 தக்காளி அல்லது 4 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக பொடியை நறுக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்க போகிறேன். நான் கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு பொரிஞ்சு முடியும் போது நம்ம இந்த உளுந்தை சேர்த்துடலாம். இந்த உளுந்து இளம் வறுப்படணும், நிறம் ரொம்ப மாறிடக்கூடாது. இதில் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் நல்லா ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டு, இந்த வெங்காயம் வதங்கும் போது ஒரு சிட்டிகை உப்பையும் அதில் போட்டுடலாம். அப்போ அது உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கப்படுறதோடு மட்டும் இல்லாமல் வெங்காயம் நல்லா ருசிக்கும். இப்போது அதில் பாதி கருவேப்பிலை இப்போ போட்டுடலாம். நான் எப்போவுமே குழம்போ எந்த பண்ணாலும் லாஸ்ட்டில் கருவேப்பிலை போட்டுருவேன். அதனால் கொஞ்சம் பாதி இப்போ போட்டுக்கலாம், பாதி லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் ஓரளவு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்றேன். கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம குழம்புல இருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு. அதோட கூட நறுக்கி வச்சுருக்க தக்காளி, மஞ்சள் தூள், கீரை, இது நல்லா அந்த கீரை சுருண்டு வதங்கணும். தக்காளியும் நல்லா பார்த்திங்கன்னா குழஞ்சி வேகணும். அதுக்கு இடையில இதுக்கு வந்து தகுந்த உப்பை இதில் போட்டு விட்டுடலாம்.
தக்காளி கரையவும் கீரை நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கும் இந்த உருளைக்கிழங்கு வேக எல்லாம் ஒன்றா நடக்கும், கரெக்டாக சரியாக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் புளியை கரைச்சி வச்சுக்கணும். இதுக்கு புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை நல்லா ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற போட்டு கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதையும் லாஸ்ட்டில் ஊற்றிடுவோம். நல்லா வறுத்து கொடுத்துருந்தால செவக்க வறுத்து கொடுத்துருந்த பொருள்லாம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டில் தான் இதை சேர்க்க போகிறோம். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நறுக்கு தட்டுறதுக்கு வெந்திருக்கு. இது திரும்ப நம்ம புளி ஊற்றி இதெல்லாம் ஊற்றும் போது அது நல்லா கொதிக்கும் போது அதுலேயும் வெந்துடும். இப்போ நம்ம வந்து புளியை ஊற்றிடணும். அரைச்ச விழுதும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இதையும் ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் திக்காகிறது தெரிஞ்சால் திரும்ப கொஞ்சம் ஊற்றலாம். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு ரொம்ப அப்படியே வத்தன மாதிரி கொதிக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா புளி ஊற்றி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நல்ல பச்சை வாசனை போக கொதிச்சதுன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ பாருங்க தெரியும், திக்னஸ் வந்து நம்ம ஊற்றின தண்ணி அளவு போதுன்னு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றலை, கரெக்டாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரை குழம்பு செய்ய ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அதில் சிறிதளவு எண்ணெய் விட்டு மிளகாய், தனியாய், மிளகு, துவரம்பருப்பு, பச்சரிசி, சீரகம், வெந்தயம், உளுந்து இவற்றை சேர்த்து நன்கு வறுத்து கொண்டு கடைசியில் முந்திரி பருப்பு, தேங்காய் சேர்த்து வறுத்து இறக்கும் தருவாயில் வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுத்து நன்கு அரைத்து கொள்ளவும். திரும்ப ஒரு கடாயை காய வச்சு அதில் எண்ணெய் காய வச்சு அதில் கடுகு, உளுந்து தாளிச்சிட்டு வெங்காயம், பூண்டு வதக்கிட்டு நல்லா வதங்கினோன்னா தக்காளி, உருளைக்கிழங்கு, கீரை நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கு அப்புறமா அதில் தேவையான அளவு புளித்தண்ணியை ஊற்றி அதோட கூட வறுத்து அரைச்ச விழுதியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கருவேப்பிலை தூவி இறக்கினா உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரை குழம்பு தயார். நல்ல ஒரு காரக்குழம்பு வத்த குழம்போட காம்பினேஷன், ரெண்டும் கலந்து செய்கிற மாதிரி ஒரு ஃபியூஷன் வச்சுக்கோங்களேன். அதுவும் உருளைக்கிழங்கும் வெந்தயக்கீரையும் நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து எல்லா ரெசிபிஸும் அட்டகாசமாக இருந்துச்சுல. கண்டிப்பாக வீட்டில் சமைச்சு கொடுங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற கிச்சன் குயின் செக்மெண்ட்டில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது வெரி சிம்பிள். கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருதுல்ல, அந்த நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், ஃபோட்டோகிராஃப் அண்ட் அதை தாண்டி என்ன ரெசிபி சமைக்க போகிறீங்களோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எங்களுக்கு அனுப்புனா போதும், நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். இதை தாண்டி இன்னைக்கு ரெசிபியை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், ஃபுல் எபிசோட் ஒழுங்காக பார்க்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கவலையே படாதீங்க. ஜெயா டிவியோட யூடியூப் பேஜில் எல்லா ரெசிபிஸும் உங்களுக்காக நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். இதோட டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அடுத்த எபிசோடில் புது ரெசிபிஸோட உங்களை சந்திக்கிறேன். until then bye bye from பிரீத்தி சுரேஷ். இது மில்கி மிஸ் ஃப்ரெஷ் பட்டர் வழங்கும் அடுப்பங்கரை அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. டாடா.